குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி டாபிக் பார்த்தா கலைச்சொற்கள். 10th தமிழ் புக்கில் கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள் நீங்கள் படித்தாலே 2 மார்க் கன்ஃபார்மாக கிடச்சிருது ஆனுவல் எக்ஸாமில். ஸோ எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு பார்த்தா வெறும் 47 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இந்த 47 கொஸ்டின் படித்தாலே இதில் 2 மார்க் உங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் படித்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சிறு துளி தான் பெரும் வெள்ளம். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல முன்னேற்றங்கள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். அது மாதிரி இப்போ இருந்து நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆனுவல் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. கேட்கலாம், ஆனுவல் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, படிக்கவே விருப்பம் இல்லை, இதுக்கடுத்து நான் ஏன் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட 10th எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லபடியாக படித்து நீங்கள் 460, 450, 470 எபோவ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் கூட கவர்மெண்ட் ஜாப்பில் போய் உக்காந்துக்கலாம். நீங்கள் அதுக்கடுத்து கூட உங்களுக்கு படிப்பில் நாட்டமே இல்லாட்டினாலும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பராக போய் உக்காந்துக்கிறலாம். ஸோ இதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், இந்த 10th மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்து உங்களோட இலக்கு எது அப்படின்னு தீர்மானித்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. இல்லை நான் அதுக்கு மேற்படியும் படிக்கணும் அப்படின்னா 11th 12th நீங்கள் போகணுன்னாலுமே இதில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போய் படிக்கிறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். நம்ம நினச்ச குரூப்ஸை எடுத்துக்கவும் முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல்.